பண்டாசுர யுத்தம் நடந்துட்டு இருக்கு, சக்தி சேனைகளுக்கும் அசுர சேனைகளுக்கும். அப்போ ராஜராஜேஸ்வரி மாதாவோ பார்த்துட்டு இருக்கா அந்த யுத்தத்தை. அவளுடைய மடியில உட்காந்துட்டு பாலா பார்த்துட்டு இருக்கா அந்த யுத்தத்தையும். இவா 2 பேருக்கு, லலிதாவுக்கு 2 பக்கமும் ராஜசாமலியும் வராகியும் அந்த யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கா. பண்டனுடைய அந்த குரூரமான செயல்களை கண்டு பாலா என்ன பண்றா, ரொம்ப சினம் கொண்டு அந்த 9 வயசு குழந்தை அம்மா மடியை விட்டு எழுந்து, இருமா நான் அவனை போயிட்டு அழிச்சிட்டு வந்துடுறேன் ஒரு க்ஷணத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோப உக்கிரத்தோட அந்த குழந்தை ஆலகோலமா போதான். அப்போ லலிதா சொல்றான்னா, அடியே வராகி, அம்மா ஷாமலா அவளை புடிங்கடி, அது குழந்தடி அப்படின்னு சொல்லிட்டு லலிதா தடுக்கிறாளாம். வராகியும் ஷாமலையும் சொல்றாங்களாம், நீ இவளை அழிக்க வேணாம், நீ அழிக்க வேண்டியது பண்ட புத்திரர்களே. அந்த பண்ட புத்திரர்கள் 30 பேரை நீ சம்ஹாரம் பண்ணு. இந்த பண்டாசுரனை சம்ஹாரம் பண்றதுக்கு லலிதை தான் ஆவிர்வவிச்சிருக்கா. அதனால நீ இவ்வளவு கோபம் வேணாமா, சாந்தமாவுமான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அந்த பண்டனுடைய 30 புத்திரர்கள், பண்ட புத்திர வதோ யுக்த பாலா விக்ரம நந்திதாயே நமஹ, லலிதா சகஸ்ரநாமம். பண்டனுடைய அந்த 30 புத்திரர்களை போயிட்டு இந்த பாலா சம்ஹாரம் பண்றான். அப்பேற்பட்ட மூர்த்தி இந்த பாலா திரிபுர சுந்தரி. கோபம் உள்ள இடத்தில் தான் குணம் இருக்கும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் பாலாவை கொண்டாடுவோம். நம்ம வாழ்க்கையை கொண்டாட்டமா வச்சுக்கலாம். ஜெய் பாலா.